ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/11/1985 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக போதை. பாப்தாதா அனைத்து நிச்சய புத்தி குழந்தைகளின் நிச்சயத்தை பிரத்யட்சம் செய்யும் வாழ்க்கையின் சொரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறார். நிச்சய புத்தியின் சிறப்புகளை பற்றி நீங்கள் எல்லோருமே கேட்டிருக்கீங்க. அத்தகைய சிறப்புகளினால் நிறைந்துள்ள நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்னங்கள் இந்த பிராமண வாழ்வுல, அதாவது புருஷோத்தம சங்கமிக வாழ்க்கையில எப்பொழுதும் உள்ள நிச்சய புத்திக்கு ஏற்ப ஆன்மீக போதையோடு இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, ஆன்மீக போதைதான் நிச்சய புத்தியின் தத்ரூபமாகும். ஆன்மீக போதைதான் நிச்சய புத்தியினுடைய தத்ரூபம். நிச்சயம் அப்படிங்கிறது சுமர்த்தி அளவில் மட்டும் புத்தியில் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆன்மீக போதையின் சக்தியானது செயலின் மூலம் பிரத்யட்ச சொரூபமாக தனக்குள்ளும் அனுபவம் ஏற்படும். ஞானம் மற்றும் யோகம் அமைந்துள்ள வாழ்க்கை அமைந்திருக்கிறதுனால மற்றவங்களும் இந்த ஆன்மீக போதையை அனுபவம் செய்விப்பாங்க. கேட்பது சொல்வது மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் இது தெரியும். வாழ்க்கையினுடைய ஸ்மிருதியில், அதாவது சங்கல்பம், சொல், செயல், சம்பந்தம் ஆகியவற்றிலும் இது தெரியும். பாபா சொல்றாங்க, நிச்சய புத்தி அப்படின்னா ஆன்மீக நஷா உள்ள வாழ்க்கைன்னு அர்த்தம். நிச்சய புத்தி அப்படின்னா ஆன்மீக நஷா உள்ள வாழ்க்கை. இத்தகைய ஆன்மீக போதையுடைய ஆத்மாவின் ஒவ்வொரு சங்கல்பமும் போதை நிறைந்து காணப்படும். எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் நிச்சயத்தின் போதையின் அனுபவம் இருக்கும்னு பாபா சொல்றாங்க. போதைக்கேற்ற குஷியினுடைய ஒளி முகத்திலும் நடத்தையிலும் பிரத்யட்சமாக தென்படும். நிச்சயத்துக்கு ஏற்ப போதையும் போதைக்கு ஏற்ப குஷியும் இருக்கும். எவ்வளோ வகையான போதை இருக்குது அப்படிங்கிறத விவரிக்க ஆரம்பித்தா அது மிகவும் விஸ்தாரமாக இருக்கும். அதனுடைய சாரத்தை மட்டும் எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க பாபா. முதல் வகையாக அசரேவே ஆத்மீக சொரூப போதை. இதனுடைய விவரத்தை அறிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் ஆத்மாக்கள் தான். ஆனால் நான் யாருடைய ஆத்மா அப்படிங்கிறத நினைவில் வைக்கும்போது தான் ஆன்மீக போதையை அனுபவம் செய்ய முடியும். இதை பற்றி உங்களுக்குள்ள விஸ்தாரமாக உரையாடுங்க, அல்லது மனதுக்குள்ள விசார் சாகர் மந்தன் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. முதல் வகையான போதை அசரீரி ஆத்மீக சுரூப போதை. இரண்டாவது வகையின் விசேஷ ரூபம் சங்கமயுகத்தின் அலௌகிக வாழ்வு. இந்த வாழ்க்கையிலும் இது எத்தகைய வாழ்க்கை அப்படிங்கிறத விரிவாக எண்ணி பாருங்க. ஆகவே முதலாவது ஆத்மீக சொரூபத்தின் போதை, இரண்டாவது அலௌகிக வாழ்க்கையின் போதை. மூன்றாவது வகை பரிஸ்தா நிலையினுடைய போதை. யாரை பரிஸ்தா அப்படின்னு சொல்ல முடியும் என்பது பற்றி விரிவாக சிந்தனை செஞ்சு பாருங்கிறாங்க பாபா. நான்காவது வகை வருங்கால தேவதா நிலையினுடைய போதை. இந்த 4 வகையினால ஏற்படும் அலௌகிக போதையில் எந்த ஒரு போதையாவது வாழ்க்கையில் இருந்தால் ஆத்மா இயற்கையாகவே குஷியோடு நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். நிச்சயம் இருக்குது, இல்லாத இருப்பதனுடைய காரணம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. போதை இல்லாமல் இருப்பது தான். நஷா இருந்தால் பழைய சமஸ்காரம், பழைய வாழ்க்கை ஆகிய இரண்டையும் எளிதாக மறக்க செஞ்சிடும். இந்த புருஷார்த்த வாழ்க்கையில் இந்த பழைய சமஸ்காரம், பழைய உலகம் ஆகிய இரண்டுமே விசேஷ விக்ன உருவில் வருது. உலக வாழ்க்கை என்பதில் தேக சம்பந்தம், தேகம் ஆகிய இரண்டும் அடங்கியிருக்குது. உலக வாழ்க்கையில் தேக சம்பந்தம், தேகம் ஆகிய ரெண்டுமே அடங்கியிருக்கு. அத்துடன் வாழ்க்கையை காட்டிலும் பழைய சமஸ்காரங்களை விக்ன உருவில் அதிகமாக வருது. விக்ன உருவில் அதிகமாக வர்றது பழைய சமஸ்காரங்கள். உலக வாழ்வை மறக்க இயலுது, ஆனால் சமஸ்காரத்தை மறக்க முடியல. இந்த 4 போதைகளில் ஏதாவது ஒன்று சங்கல்ப சொரூபத்தில் மட்டும் இல்லாமல் தத்ரூப சொரூபத்தில் இருந்தால் அதுவே சமஸ்காரங்கள் பரிவர்த்தனை ஆக ஒரு சாதனமாக ஆயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சாகார சொரூபத்தில் இருக்கிறதுனால எதுவும் விக்னமாக வர முடியாது. இதுவரை சமஸ்கார பரிவர்த்தனை ஆகாமல் இருப்பது தான் காரணம். இந்த போதையை சங்கல்பம் அளவிலேயே, அதாவது ஞான உருவிலே
புத்தி வரை மட்டுமே கொண்டு வந்திருப்பதே காரணம் பாபா சொல்கிறாங்க. நான் அனைத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், நான் திருந்தணும் என்பதை அறிவேன். அப்படி ஏதாவது பழைய சமஸ்காரம் தலை தூக்கும் பொழுது சொல்கிறாங்க. செயல், அதாவது வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வந்தால்தான் பரிவர்த்தனையை அனுபவம் செய்ய முடியும். இதைத்தான் சாகார சொரூபத்தில் கொண்டு வருவது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புத்தியில் சிந்தனை செய்வது, வர்ணனை செய்வது என்கிற அளவில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு செயலிலும் தொடர்பிலும் பரிவர்த்தனை தெரியணும். சாகார சொரூபத்தில் அலௌகிக போதை என்பது இதுதான். இப்போ ஒவ்வொரு போதையையும் வாழ்க்கையில் கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. யாராவது உங்களுடைய நெற்றியை பார்த்தா நெற்றியின் மூலமாக ஆன்மீக போதையினுடைய விருத்தியை அனுபவம் செய்வாங்க. யார் வர்ணித்தாலும் வர்ணிக்காவிட்டாலும் உங்களுடைய விருத்தி சுற்றுப்புறத்தில் ஆன்மீக போதையின் அதிர்வுகளை பரப்பும். உங்களுடைய விருத்தி மற்றவனுடைய சூழ்நிலையில் குஷியினுடைய அதிர்வுகளை அனுபவம் செய்விக்கும். இதைத்தான் போதையில் நிலைத்திருப்பது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்படி திருஷ்டியின் மூலம், உதடுகளின் புன்னகையின் மூலம், பேச்சின் மூலம் ஆன்மீக போதையே சாகார உருவத்தில் அனுபவம் செய்ய முடியுதான்னு பாபா கேட்குறாங்க. திருஷ்டியின் மூலமாக, உதடுகளின் புன்னகை மூலமாக, பேச்சு மூலமாக ஆன்மீக போதையை சாகார உருவத்தில் அனுபவம் செய்ய முடியுதா? போதையில் இருக்கிறவங்கள அப்பொழுதுதான் நிச்சய புத்தியில் உள்ள வெற்றி ரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரகசியமாக வைக்கக்கூடாது. சிலர் சாதுரியமாக நாங்கள் குப்தமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சூரியனை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா? எத்தகைய கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனுடைய பிரகாசத்தை மறைக்க முடியாது. சூரியன் நகர்கின்றதா அல்லது மேகங்கள் நகர்கின்றதா? காற்று வந்தாலும் உடன் அகன்று விடுது. ஆனால் சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக போதையில் இருக்கிறவங்க தமது பிரகாசத்தை மறைக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மீக போதையின் ஒளியை பிரத்யட்ச உருவத்தில் அனுபவம் செய்ய முடியும். அவங்களுடைய அதிர்வுகள் இயற்கையாகவே மற்றவர்களை வசீகரம் செய்யும். ஆன்மீக போதையில் இருக்கிறவங்களுடைய அதிர்வுகள் தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் குடை நிழலை போல செயலாற்றும். ஆகையினால இப்போ என்ன செய்யணும்? சாகார உருவத்தில் உங்களோட ஆன்மீக போதையை கொண்டு வாங்க. நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆயிட்டீங்க. ஆனால் ஞானத்தை சாகார வாழ்வில் கொண்டு வரும்பொழுது ஞானத்துடன் வெற்றியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்வாங்க. வெற்றி மற்றும் ஆனந்தம் அப்படிங்கிற சொரூபம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பிறகு சொல்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. இன்று ஆன்மீக போதையை பற்றிய விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த போதை அனைவருக்கும் அனுபவம் ஆகட்டும். இந்த 4 போதைகளில் ஒவ்வொரு போதையையும் தனித்தனி உருவில் உபயோகப்படுத்துங்க. அந்த போதையை உங்களுடைய வாழ்வில் உபயோகப்படுத்தும் அளவு நீங்கள் எப்பொழுதும் கவலையை நீக்கிட்டு கவலையற்ற பாதுஷாவாக மாறுவீங்க. எல்லோரும் உங்களை கவலையற்ற பாதுஷாவினுடைய உருவில் காண்பாங்க. இப்போ விஸ்தாரத்தில் செல்லாமல் நடைமுறையில் கொண்டு வரணும். குஷி இருக்கும் இடத்துல மாயை வர முடியாது. கவலையற்ற பாதுஷாவிடம் மாயை வரவே முடியாது. வந்தாலும் உடன் அகன்றிடும். சில சமயம் தேக உருவில் வரும், சில சமயம் தேக சம்பந்தங்களின் உருவில் வரும், சில நேரம் மகாரதி உருவில் யானையாக வரும், சில சமயம் பூனை போல வரும், சில சமயம் எலி போல வரும். சிலர் எலியை அகற்றுறாங்க, சிலர் பூனையை அகற்றுறாங்க. இதே மாதிரி இந்த அகற்றும் வேலையில் காலத்தை செலவழிச்சிடுறாங்க. ஆகையினால எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருக்க சொல்கிறாங்க பாபா. முதல்ல நீங்கள் பிரத்யட்சமாகுங்க, பிறகு தந்தையை பிரத்யட்சம் செஞ்சு காட்டலாம். ஏன் அப்படின்னா உங்கள் மூலமாகவே தந்தையை பிரத்யட்சம் செய்யணும். நல்லது. சதா தன் மூலமாக சர்வ சக்திவானை பிரத்யட்சம் செய்யும் குழந்தைகளுக்கு, சதா தனது சாகார வாழ்வு என்கிற கண்ணாடி மூலம் ஆன்மீக போதையின் சிறப்புகளை பிரத்யட்சம் செய்யும் குழந்தைகளுக்கு, சதா கவலையற்ற பாதுஷாவாகி மாயைக்கு விடை கொடுக்கும் குழந்தைகளுக்கு, சதா ஞான சொர்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு, அத்தகைய நிச்சய புத்தியின் போதையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு, சதா குஷிங்கிற ஊஞ்சல்ல ஆடுகின்ற குழந்தைகளுக்கு, அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் உரித்தாக்குக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி.
நன்றி பாபா. நன்றி.